நன்மைக்காகவும் நம்முடைய குல பாரம்பரியம் சிறப்பாக வழிபாடு செய்வதற்காக நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சி சுவடி பிரசன்னம் அப்படின்னா அந்த காலத்தில் பெரியோர்கள் குலகுருக்கள் இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதில் என்னன்னா அந்த குலகுருவுக்கு வேதியின் பக்கம் விரைவுடனே சென்று அப்படின்னு கம்பர் எழுதிய மங்கள வாழ்த்தில் வருது. திருமணத்தில் கைகூறு இந்த வேதியன்னா குலகுரு. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குலகுருவை போய் பாருன்னு சொல்லுங்க. அது மாதிரி அந்த குலகுருகிட்ட வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போல்லாம் குலகுருவுடைய தொடர்புகள் அதிகமாக இருந்தது. அதனால அந்த சுவடி அவரே பிரித்து அதில் என்ன பலாபலன்கள் வருது, என்ன பிராயச்சித்தம் வருது அப்படிங்கிறத பிரசன்னமாக சொல்லுவார். இப்போ நம்ம இவங்க கையில் அன்னைக்கு திருமணத்துக்கு வந்திருந்த போது இவங்க கையில் நம்ம அந்த சுவடி கையில் கொடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை பரிபூர்ணமாக வேண்டி அந்த பிரசன்னத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரசன்னத்தை விரிச்சாங்க. அதில் விரிச்ச அந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய பலனானது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதான் வாழ்க்கையில் முக்கியம். எப்படி தாய் தந்தையை நம்ம மாற்ற முடியாதோ அது மாதிரி நாம் பிறந்த காணி, வம்சம், தாய் தந்தை, குலகுரு, குலதெய்வம் இதெல்லாம் மாற்றி வழிபாடு செய்வதற்கு சாஸ்திரங்களில் இடமில்லை. அதாவது குலத்தையும் மாற்ற முடியாது. ஆகியால அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா அந்த குலதெய்வத்தை தான் பரம்பரையாக நம்ம வழிபட்டு வரோம். அப்படி அதை வழிபட்டு வரும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் வாழ்க்கையினுடைய பாதை சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த குலதெய்வம் பிரசன்னமாகுதா, இல்லை குலதெய்வத்தினால ஏதேனும் குற்றம் இருக்கா, இல்லை குலதெய்வத்திற்கு ஏதாவது வழிபாட்டு முறையில் தாக்கங்கள் இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்கள் ஆராயப்பட்டு அதில் குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணம் அப்படின்னு வந்திருக்கு. அதனால் உங்களுடைய பரம்பரையில், உங்களுடைய வம்சாவளியில், உங்களுடைய குலத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்றாக உள்ளது, தெய்வ குற்றம் இல்லை அப்படிங்கிறது முதல் வாக்கியம். அடுத்ததாக ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு 75% மட்டும்தான் வாழ்க்கையினுடைய பாதையை ஒரு வழிபாட்டின் மூலமாக நிர்ணயிக்க முடியும். மிச்சம் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கர்மா அப்படிங்கிறதான் விதி. அது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான வம்சாவளியில் ஏதேனும் குற்றம் இருக்கா அப்படிங்கிறதான் 2வது ஆய்வு. அந்த 2வது ஆய்வில் பண்ணும் பொழுது தான் இந்த வம்சங்களில் நிறையா துர்மரணங்கள் ஆகிருக்கு அப்படின்னு அதில் வந்தது. அந்த துர்மரணம் ஆகியிருக்குன்னா அந்த ஜீவகர்மாக்கள் சரியா சாந்தியாகவில்லை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஏன்னா பெரியவர்களுக்கு வருடம் ஒரு ஜீவன் இறந்துருச்சுன்னா அதோட கடமையை முடிக்கக்கூடாது. நாம் வருடம் தோறும் வாழும் காலம் வரை திதிங்கிற பேரில் ஆராதனை பண்ணணும். அதெல்லாம் நம்ம சரியாக பண்ண முடியல. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் அந்த ஜீவகர்மா வேதனையாக சுற்றுகின்ற பொழுது குடும்பங்களை நசுக்கும். குடும்பத்தில் மங்களகாரிய தடை, வம்ச விருத்தியில் தடை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி பாதை, இப்படி பலவிதமான துன்பங்களை அந்த குல முன்னோர்கள் ஜீவகர்மா சாந்தியாகவில்லை அப்படின்னா நடக்கும். அதுக்கு பிராயச்சித்தம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தில ஹோமம். திலம்னா எள்ளு, எள்ளுனால ஹோமம். இது ஜோதிடமோ மற்றதோ கிடையாது, வாங்கணும். அதற்காக இது ஜோதிடம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. இது நம்முடைய குல தர்மானுஷ்டானம், அதாவது சனாதன தர்மம். அதாவது நம்ம பெரியோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி மரபுகளை அனுசரித்தார்களோ அதை மாற்றக்கூடாது. அதை ஒரு குலகுருவானவர் அதை கட்டி காப்பாற்றணுமோ தவிர அதில் மாற்றம் செய்வதற்கு குலகுருவுக்கும் அதிகாரம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு திருமணம் செய்கிறீங்க, அருமக்காரரை வச்சு திருமணம் செய்கிறது தான் முதன்மையானது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கோயில் வச்சு பண்ணுங்கள், அதில் 2வது தரது தான். 2வது தான். ஃபஸ்ட்டு அருமக்காரரை வச்சு நம்ம செய்யணும். ஏன்னா அதில் உங்களுக்கு கம்பர் நிறையா வாக்கியங்களை சொல்லியிருக்கார். அந்த கைகூறுவை அப்படிங்கிறது தான் நம்முடைய திருமணத்தை உறுதிப்படுத்துகிறது, பந்தத்தை உருவாக்குகிறது அப்படின்னு.
அதில் வந்து உங்களுடைய குலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கங்கா குலம் அப்படின்னு பெயர். ஏன்னா கங்கைக்கரையிலிருந்து இடப்பெயர்ச்சி ஆனவர்கள் கொங்குவேலாளர்கள். கங்கா குலம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையே, அதே மங்கள வாழ்த்துல வருது. அப்படி வருகின்ற பொழுது அதனால் உங்களுடைய குலம் வந்து கங்கா குலம், உங்களுடைய வம்சம் வந்து காராள வம்சம், அடுத்தது வந்து காணியாளர்கள் அப்படின்னு வராங்க. அப்போல்லாம் உன்னுடைய காணியாட்சி எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த காணியாளர்கள்னு வரும்பொழுது நமக்கென்று ஒரு பத்திரகாளியை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அம்பாளுடைய பெயர் வந்து செல்லாண்டியம்மன், அழகனாட்சியம்மன், பொங்காளியம்மன், சீதேவியம்மன், இப்படி பலவிதமான பெயர்கள் இருக்கும். ஆனால் அந்த அம்பாளுடைய சொரூபம் மாறாது. எந்த கொங்கு வேளாள இருக்கும். 8 கை உடையவள், அக்னியை ஜுவாலமாக வச்சிருக்கக்கூடியவள், கீழே வந்து அசுரனை வதம் செய்ய தோற்றம். இதுதான் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அடையாளம். அது மட்டும் இல்லாமல் அந்த குலதெய்வத்திற்கு எந்த ஒரு கொங்கு வேளாளரும் அசைவம் படைப்பதில்லை. வெளியில் இருக்கக்கூடிய கருப்பனார்களுக்கு தான் நம்ம படைச்சிட்டு வரோம். அப்போ ஆதி காலத்தில் கங்கா குலத்தில் பிறந்ததுனால உங்களுடைய பரம்பரை சைவ பரம்பரையாக தான் இருந்தது. காலப்போக்கில் மாற்றங்கள் வந்துடுச்சு. அதனால உங்களுடைய பரம்பரை அப்படிங்கிறது வந்து இதை வந்து திலஹோமம் அப்படிங்கிறது நம்ம பிராய்ச்சிருக்கோம். இந்த திலஹோமம் ஏன் நம்ம பண்ணுறோம், அதனால என்ன எப்படி பண்ணுறோம், அது அந்த பூஜையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரேத ஆவாகனம், இறந்து போன பிரேதத்தை மீண்டும் எழுந்தளிக்க செய்து, அதாவது ஆணுருவம் பெண்ணுருவம் தகுட்டில் வரைஞ்சி உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை அதில் ஆவாகனம் பண்ணி எழுந்தளிக்க செய்து, அதற்கு அந்த தர்ப்பணாதிகள்லாம் கொடுத்து அதை கொண்டு போய் கடலில் கரைக்கிறது. ஏன் கடலில் கரைக்கிறோம் அப்படின்னா கடலுக்கு அழிவு கிடையாது. நாம் செய்த பூஜா பலன் அந்த கடல்லையே இருக்குமா. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு தொந்தரவு அப்படிங்கும்போது ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வாப்பா சரியாக போயிடும்னா உடனே குளிச்சுட்டு வந்தாலே போதும். அந்த பலன் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் தர்மம் தலைகாக்கும். நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், தர்மம் அப்படின்னா நம்மளுடைய அனுஷ்டான விதிக்கு பேரும் தர்மம். ஏன்னா தர்மானுஷ்டானம் அப்படின்னு அந்த குல மரபு, அதை வந்து கட்டாயமாக கடைபிடிக்கணும். இதை வந்து பிரேத ஆவாகனம், பிரேதத்தை வந்து ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூஜைகளை பண்ணணும். இந்த பூஜையை தோஷமாக பரிகாரமாக தீட்டாக பண்ணக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமாக பண்ணணும். கோபத்தோட பரிமாறினா சாப்பிட மாட்டோம். அது மாதிரி நம்ம எள்ளு, அந்த திலம் அப்படின்னா எள்ளு, அந்த எள்ளுனால தான் நம்ம ஹோமமே பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது அந்த ஜீன் வந்து பொறிச்சிக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது ஒரு விரோதமாக இருந்தோ அந்த மாதிரி இந்த 3 விஷயங்களில் பண்ணக்கூடாது. இது இல்லைன்னா குல முன்னோர் வழிபாடு அப்படின்னு இதனுடைய அர்த்தம். குல பெரியோர்களை தான் முதல்ல வழிபடணும். மாதா பிதா, அப்புறம் தான் குரு தெய்வம். அந்த மாதா பிதாவுடைய அனுஷ்டானம் சரியாக இல்லை என்று சொன்னால் தெய்வங்கள் பேசாது, குலதெய்வம் பேசாது. எத்தனை வழிபாடு பண்ணாலும் எத்தனை யாகங்கள் பண்ணாலும் இந்த மாதா பிதாவுடைய ஜீவகர்மா சாந்தியாகி மீண்டும் அவர்களை வம்சமாக பிறக்க வேண்டும். அதுதான் ஜீன். அந்த ஜீன்கிறது தான் எள்ளு. அதனால தான் எள்ளு பேரன், கொள்ளு பேரன், எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தான்லாம் நம்ம பேர் வச்சுருக்கோம். அப்போ இந்த வழிபாட்டை வந்து நம்ம சிறப்பான முறையில், அதாவது மன சந்தோஷத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அடுத்ததாக இதில் வந்து அடுத்தது வந்து ஆத்மார்த்த சிவபூஜை. அதாவது சிவனை வந்து வாழ்க்கையில், இந்த சிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது சிவருமான். அதாவது இந்த உலகத்தை படைச்சார். அதில் எத்தனையோ ஜீவராசிகள், நீர்வன, ஊர்வன, பரப்பன, மரம், செடி, கொடி, இப்படி எத்தனையோ ஜீவராசிகள். அதில் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் மனித ஜீவன். அந்த மனித ஜீவனுக்கு மட்டும் 6வது அறிவை கொடுத்து அதை வழிபாட்டுக்குரிய பயன்பாட்டுக்கு நீ பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி மிருகங்கள்லாம் கூட வழிபட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மனிதன் வந்து சரியாக பக்தியாக வழிபடலை. ஏன்னா அந்த பக்தின்னு இருந்தால் தான் அவனுக்கு முக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அதை பக்தியாக வழிபடணும். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் உலகம் அப்படிங்கிற பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொழுது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இரும்பை குன்றாலும் பாவம். இன்னைக்கு நாசா விஞ்ஞான கழகத்து அளவுக்கு நம்ம உயர்ந்திருந்தாலும் ஒரு எறும்பு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு உயிர் கொடுக்குற அதிகாரத்தை இறைவன் தரல அப்படிங்கிறது தான் உண்மை.
நம்ம எறும்பே போயிடுச்சு, அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? அந்த சக்தி நம்மகிட்ட இல்லை. அப்படிங்கும் பொழுது பாவம் அப்படிங்கிறது உண்டு. அந்த பாவங்கிறது தான் கர்மா. அந்த பாவத்தை எப்படி நம்ம கழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சிவபெருமான் இதை கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரி மனித குலத்துக்கு பாவங்கள் இருக்குது. செடி கொடியெல்லாம் வெட்டுறாங்க, ஆடு மாடுகள்லாம் வெட்டுறாங்க. இதனால இத்தனை தோஷங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. அப்புறம் வயிறையும் சுடுகாடு மாதிரி மாற்றிக்கிறாங்க அசைவங்களை சாப்பிட்டு. அதனால இந்த பாவதோஷங்கள்லாம் எப்படி அவங்கள விட்டு விலகும்? ஏன்னா அது விலகினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வம்ச விருத்திகள் நல்லா இருக்கும், குடும்ப பாரம்பரியம் நல்லா இருக்கும், அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். இதை சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை யார் ஒருவன் தினந்தோறும் பூஜை செய்கிறானோ அவன் செய்த பாவம் அன்றோடு விலகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு உண்டான மந்திரங்கள் தேவை. அப்போ அந்த மந்திரத்தை அவரே உருவாக்குறார். உருவாக்கிட்டு முதலாக பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணுறார். முதல்ல சிவபூஜை பண்ணினது யாருன்னா பார்வதி தேவி தான். இந்த சிவபூஜை அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று ஆத்மார்த்தம், தனக்காகவும் தன்னை சார்ந்தவருக்காகவும் செய்வது ஆத்மார்த்தம். பரார்த்தம் அப்படின்னா பெரிய சிவாலயம், இப்போ திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், அந்த மாதிரி பெரிய சிவாலயம் யார் வேண்டாலும் வழிபடலாம், யார் வேணாலும் என்ன பிரார்த்தனை வேணாலும் வைக்கலாம். ஆனால் இந்த ஆத்மார்த்த பூஜை தான் மிக உன்னதமானது அப்படின்னு சாஸ்திரங்களில் போற்றப்படுகிறது. பூசலார் அப்படின்னா 63 நாயன்மார்களில் பூசலார் அப்படிங்கிற ஒரு நாயன்மார். அவர் மட்டும்தான் மனதுக்குள்ளாரியே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். அது ஆத்மார்த்தமாக நடந்த விஷயம். அதற்கு தான் இறைவன் காட்சி கொடுத்தார். அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதருடைய கோவில் கும்பாபிஷேகத்தை ராஜா நிர்ணயம் பண்ணுறார். இந்த தேதியில் வச்சிடறேன். உடனே ராஜாவுடைய கனவுல போய் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி இங்கே ஒரு அடியார் கோயில் கட்டி உன்னுடைய தேதியிலேயே கும்பாபிஷேகம் வச்சுட்டார், நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் போகிறேன், நீ வேற தேதி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றேன். அப்போ அந்த ராஜாவே இந்த மாதிரி நம்மளோட பெரிய கோயில் கட்டினது யார் அப்படின்னு அந்த ஊருக்குள்ளரை பார்க்குறார். அந்த கோயில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அடியார் இவர் தான் தியானத்திலேயே உட்காந்துருப்பாருங்க எப்பயுமே, அந்த அவரை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார், டெய்லியும் நான் கண்ணை மூடி தியானம் பண்ணுவேன். அந்த தியானத்தில் முதல்ல அஸ்திவாரம் போட்டேன், அதுக்கப்புறம் செங்கலை வச்சேன், தூண்கள் நிறுத்தினேன், கோயிலை கட்டினேன், கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சேன், இதெல்லாம் என் மனதுக்குள்ளாரியே தான் நடந்தது அப்படின்னு அவர் சொல்லும்போது அதற்கு ஆச்சரியப்பட்டு வணங்குறார். அப்போ ஆத்மார்த்தமாக அந்த பூஜை பண்ணணும். அப்போ வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிவபூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய இந்து மத தர்மம், அதுவும் சனாதன தர்மம். அப்போ நம்ம ஒரு கருவறையில் போய் ஒரு பூஜை பண்ணுறதும் ஒரு சாத்தியம் கம்மி, ஒரு பரம்பரை போய் பண்ணவும் முடியாது, அவங்களுடைய அனுஷ்டானம் வேறு. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் சிவனை வைத்து பூஜை பண்ணால் அதுக்குண்டான நெறிகளோடு இருக்கணும். அதாவது அசைவங்கள் இருக்கக்கூடாது, தீட்டுப்பட்டால் கொஞ்சம் வெளியே இருக்கணும், இந்த மாதிரி கடமைகள்லாம் நிறையா இருக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வாழ்க்கையில் எங்கே தான் சிவபூஜை அப்படிங்கும்போது தான் ராமபெருமான் என்ன பண்ணுறார், அவருக்கே பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டார். பிரம்மகத்தி அப்படின்னா கொலை செய்த பாவம். அந்த கொலை செய்த பாவம் ஏற்பட்ட காரணத்தினால் ராவணனை வதம் செய்ததால் கொலை செய்த பாவம். அப்போ இறைவனாக இருந்தாலும் வதம் செய்தால் அந்த பாவம் இறைவனையும் சாரும். நம்ம சாதாரண ஒரு மானிட பிறவி, அதுக்கு வரக்கூடிய ஒரு பாவங்கள் இறைவனுக்கே அந்த பாவம் வருதுன்னா நமக்கு சாதாரண மானிட பிறவிக்கு அந்த கர்மாக்கள்லாம் வரும். அப்போ ராமபுரான் என்ன செய்கிறார், ராமேஸ்வரத்தில் மணலால் சிவலிங்கம் பிடித்து சிவாஜனமான பூஜை பண்ணுறார். அதை தான் நம்ம இப்போ எல்லாரும் வழிபட்டு வரோம். அதனால தான் முதல்ல நம்ம தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு சேத்திரத்தில் அங்கிருந்து தான் மணல்லாம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அந்த தனுஷ்கோடி சேத்திரத்தில் கடற்கரையில் அமர்ந்து மணலால சிவலிங்கம் பிடித்து சிவபூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களில் விதியாக வருது. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நிலை தனுஷ்கோடி செல்ல அனுமதி இல்லை. அதனால் தனுஷ்கோடியிலிருந்து ஒரு மணலை கொண்டு நம்ம சிவபூஜை மணலான சிவலிங்கம் பிடித்து அதுக்கு சிவபூஜை பண்ணுறோம் உங்கள் கையினாலேயே. அப்போ அந்த கையினால சிவபூஜை பண்ணும்போது 7 தலைமுறையில் ஏற்படக்கூடிய கர்மாக்கள் விலகுகிறது. இந்த கர்மா விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய போராட்டத்தை உருவாக்கிட்டு வரோம். அப்போ நீங்களே அந்த சிவபூஜை அந்த சிவனை
நீங்கள் டெய்லியும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி ஆராதனை பண்ண முடியுமா? இல்லை ஒரு பெரிய லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி ஆராதனை பண்ண முடியுமா? நீங்கள் பண்ணிடலாம். நாளைக்கு வரக்கூடிய பையன் பண்ணிட்டாருன்னா கடுமையான தோஷமாகும். அதனால நம்ம என்ன செய்யறோம், மீண்டும் அந்த சிவலிங்கத்தை கடல்ல கொண்டு போய் கரைக்கிறோம். கடல்ல கரைக்கும் பொழுது கடலுக்கு அடிவில்லை, கடல்ல அந்த பூஜாபலன் அங்கேயே இருக்கும். நீங்க கரைத்த சிவலிங்கம் அங்கு இருக்கும். அதனால அதை வந்து ஆத்மார்த்த சிவ பூஜை அப்படின்னு பேர். அந்த ஆத்மார்த்தம்னா உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் நீங்களே கையினால பூஜை பண்ணிட்டு அதை வந்து ராமேஸ்வரத்திலேயே வந்து கடல்ல கொண்டு போய் கரைக்கிறது. அது வந்து இதுக்காக அப்படின்னா வம்ச விருத்தி, சௌபாக்கியம் பெற, அதாவது பொருளாதாரத்தில் பெரிய கடன் சுமை, மங்களகாரிய தடை, திருமணமாகாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் இதையெல்லாம் போக்கக்கூடியது இந்த ஆத்மார்த்த பூஜை. இது வாழ்க்கையில் ஒரு முறை செஞ்சாலே புண்ணியம். மற்றபடி பாக்கியம் இருந்தால் எத்தனை முறை வேணாலும் நடக்கலாம். அடுத்ததாக இந்த இவ்வளோ நாள் நம்ம ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்ததும் இந்த பரிகாரங்களை வந்து உங்கள் காதில் கேட்காத இருந்ததும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மந்திரக்கட்டை குலதெய்வத்திற்கு உருவாக்கியுள்ளார்கள். அதாவது இந்த அருள் சக்தியானது மக்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடாது, இவங்களுடைய வேண்டுதல்கள் பெருசாக நிறைவேறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மந்திரக்கட்டு அங்கே இருக்குது. அந்த கட்டு என்னன்னா உங்களையும் சேர பாதிச்சிருச்சு, உங்களை வந்து பாதிக்குது. அதுக்கு வந்து சுதர்சன ஹோமம், அதில் தான் வந்து சுதர்சனத்தில் தான் மந்திர கட்டுக்களை உடைக்கிற மந்திரங்கள் நிறைய இருக்கு. அப்படி அந்த மந்திரத்தின் மூலமாக ஒரு சின்னதாக அங்கேயே ஒரு ஹோமம், சிவபூஜையில் ஹோமம் பண்ணி அதுக்கு வந்து ரக்ஷை தயாரித்து அனுமதிக்கிறது. அப்போ வந்து அந்த மந்திரக்கட்டானது உடைகிறது. அடுத்ததாக குலகுருடைய திருமணத்தில் வந்து அங்கே நடக்கிற சுவாமிக்கு சிவ பூஜை அங்கே வந்து இதுக்கு நடக்குது அப்படின்னா 3 வழிபாடு வாழ்க்கையில் பிரதானம். முதல்ல யாரை வழிபடணும் அப்படின்னா குல பெரியோர்களை வழிபாடு செய்ய வேண்டும், அது நமது கடமை. அப்போ வந்து தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வந்தால் குலதெய்வம் பேசும். அதனால ஃபஸ்ட்டு வழிபாடு குல முன்னோர் வழிபாடு, 2வது குலகுரு வழிபாடு. குலகுரு என்ன செய்கிறாருன்னா சிவபெருமானை காட்டி கொடுக்குறாரு. இப்போ நமக்கு வந்து ஆதி குல தெய்வம் எதுனா சிவபெருமான் தான். ஏன்னா அவன் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குனா. உங்களுக்கு காணியாளர்கள்னு ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் அந்த அம்பாளை உருவாக்குனீங்க. நம்ம குலதெய்வம் காணி தெய்வம் தான் அதுக்கு பேர். அது பிறகு தான் மறுவிச்சொல் வந்து குலதெய்வம் அப்படின்னு வந்தது. அப்படி அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம உருவாக்கி அதை வழிபடுறோம். அந்த குலகுரு என்ன செய்கிறார், சிவபெருமானை காட்டி கொடுக்கிறார். சிவனை வந்து நீங்கள் தினந்தோறும் பூஜை பண்ணணும், தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். இப்படி எல்லாம் சாஸ்திரங்களில் விதி இருக்குது. ஆனால் இது வந்து சாத்தியமாகாது. காரணம், நீங்களாம் படிச்சுட்டு எங்கேயோ வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க. அப்போ வந்து எப்படி நான் வந்து இந்த சிவபூஜை பண்ண முடியும்? அப்படி பண்ணால் தானே எனக்கு வந்து இந்த தோஷங்கள்லாம் கர்மாலாம் ஏற்படாமல் இருக்கும், கழியும் அப்படின்னா அதற்காக தான் சிவபெருமான் சூரியனை படைத்தார். சூரியனும் சிவனும் ஒன்று, சூரியன் வேறு சிவபெருமான் வேறு கிடையாது. அதனால காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம குளிக்கல, நெத்தியில விபூதி வச்சுட்டு, ஏன்னா நீரில்லா நெற்றி பால் அவையார், அதில் வந்து நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு ஓம் சிவசூர்யாஜ நமஹா அப்படின்னு ஒரு 11 முறை சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம். நீங்கள் தினந்தோறும் சிவபூஜை செய்த பலனை அடைகிறீர்கள். எந்த லோகத்திற்கு போனாலும் சூரியன் இல்லாமல் இல்லை. நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எங்கே போனாலும் சூரியன் இருப்பார். அந்த சூரியனை பார்த்து வணங்கினாலே தினந்தோறும் சிவபூஜை செய்த பலன் அப்படிங்கிறது. வருடத்தில் ஒரு முறையாவது குலகுருவை சந்திக்கணும். ஏன்னா எப்படி நமக்கு மாமா, மைத்துனர், அண்ணன், தம்பி அப்படின்னு உறவுகள் இருக்கோ, அந்த குலகுருவும் குரு அப்படி ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஒரு ஜோசியத்தை கொண்டு போய் காட்டும் போது என்ன சொல்ற, குருபலன் வந்து இருக்கு, தாராளமாக செய்யலாம், குருபலன் வந்து நல்லா இருக்கு, நல்லா பண்ணலாம் அப்படின்னு அந்த குருவை தான் முதல்ல எடுக்கிறாங்க. அதனால அந்த குருவை வந்து தரிசனம் பண்ணுறது சிறப்புக்குரியது. அவர் சிவபெருமானை காட்டி கொடுக்குறார். அதற்காகத்தான் திருமணத்தில் வந்து சிவபூஜை அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இது எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு யார் பிரதானமாக இருக்கா, குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு வந்து எல்லா குடும்பத்துக்காரங்களும் ஆளுக்கு ₹1 போட்டு ₹101 இதுவரையிலும் நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சும் தெரியாமல் என்ன பாவ தோஷங்கள்
செய்திருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து இன்னையோட விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத காணிக்கையாக வச்சிடறது குலதெய்வத்துக்கு எல்லாத்துலேயும். அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு 1/4 படியோ 1/2 படியோ அரிசி வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே சக்கரை பொங்கலாக வைக்கிறது. வச்சு இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும். காளிக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். 1 மடங்கு அரிசினா ஒரு 1.5 மடங்கு வெல்லம், இனிப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி குலதெய்வத்தில் வந்து சொல்லணும். இந்த மாதிரி உன்னுடைய அனுகிரகம் எனக்கு நல்லா இருக்குது, எங்களுடைய வம்சங்கள் சௌபாக்கியங்கள் மந்திர கட்டுகள்லாம் உடையணும், இனிமேல் வாழ்க்கையில் வந்து எந்த விதமான தோஷாதிகளும் ஏற்படக்கூடாது, ஆகியனால கட்டாயமாக எனக்கு வந்து எல்லா விதமான சௌபாக்கியத்தையும் தரணும் அப்படின்னு குலதெய்வத்திட்ட தான் நம்ம பேசணும். ஏன்னா குலதெய்வத்திட்ட என்ன நம்ம பேசுகிறோமோ அதுதான் முதல்ல வந்து நிற்கும். அதனால் குலதெய்வத்திட்ட வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. இதை பண்ணினா போதுமானது. அதே மாதிரி நமக்கு 3 வரி பிரதானம். முதல் வரி அப்படிங்கிறது குருகாணிக்கை அப்படின்னு செலுத்தக்கூடியது. ஏன் குருகாணிக்கை நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா, குலகுரு என்ன செய்கிறாருன்னா அந்த மடத்தை சார்ந்த சிஷியர்களுக்காக டெய்லியும் ஒரு புஷ்பத்தை எடுத்து சிவபெருமான இடத்துல சாத்துறார். சாத்தும் பொழுது அந்த பாவதோஷம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி மங்கல்ய காணிக்கை திருமணமான உடனே ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளார திருமணத்தில் செலுத்தணும். 3வது வரி குடும்ப வரி அப்படின்னு பேர். நம்ம குலதெய்வ கோயிலில் திருப்பணி, யாகம், கும்பாபிஷேகம் இப்படி என்னென்ன வரிகளை வைக்கிறாங்களோ அதை 3ஐயும் செலுத்தணும். இந்த வரி அப்படிங்கிறது நமக்கு உரிமை அப்படின்னு பேர். அதனால இந்த உரிமையை வந்து நம்ம எந்த காலத்திலையும் விடக்கூடாது. அப்படின்னு பண்ணும் பொழுது நம்மளுடைய பாரம்பரியம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூஜையை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமையாக வருதுன்னு சொல்லி பண்ணணும். அங்கே வந்து எந்த விதமான மண்டபங்களோ வசதிகளோ இதுவும் அந்த அன்னைக்கு கிடைக்கல, எல்லாம் புக் ஆகிடுச்சு. 2வது அமாவாசை அன்னைக்கு லட்சம் பேர் கூடுவாங்கிறான். ஏன்னா புரட்டாசி அப்படிங்கிறது மகாலய பட்சம்னு பேர். 15 நாள் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை மகாலய பட்சம். 15 நாளில் எந்த ஒரு நாளில் வேணாலும் நம்ம செய்யலாம். ஏன்னா அந்த 15 நாளுக்கு மட்டும் யமதர்மராஜன் முன்னோர் விட பூமிக்கு அழைச்சி வர்றார். உன்னுடைய சந்ததிகள்லாம் இன்னைக்கு திதி கொடுக்குறாங்க, நீ அருந்தி வா அப்படின்னு சொல்லி அழைச்சி வர்றாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எப்போ அவங்க மேலே போகிறாங்க அப்படின்னா, தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு மோட்ச தீபம் அப்படின்னு சில வீட்டில் ஏற்றுவாங்க, மெத்தையில் ஏற்றுறது. அது எதுக்காகன்னா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றக்கூடியது மோட்ச தீபம். இதுதான் நம்முடைய சாஸ்திர நியமம். அதில் வந்து நம்ம அந்த தேதியை மட்டும் நம்ம என்னங்கிறது இப்போ பார்த்து சொல்லியிருக்கோம். பட் அதில் நீங்களும் கலந்துக்கிட்டு அந்த தேதியை சொல்லுங்கள், அதை நம்ம பார்த்துக்கணும்.